ரீசெண்டாக இந்த கொஸ்டின் எனக்கு ரெகுலராக வருது. ஏன் ப்ரோ எல்லா ஏஜென்சி டிகிரி சர்டிஃபிகேட்டும் பாஸ்போர்ட்டும் ஒரிஜினல் கேட்குறாங்க ஜாப் அப்ளை பண்ணுறதுக்குன்னு? அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன ரீசன்னா, நீங்கள் ஒரு ஏஜென்சிட்ட போய் ஜாப் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா அந்த ஏஜென்சியை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். என்ன ரீசனாக அவங்களோட வெப்சைட் இருக்கும், அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்கும், அவங்கள பற்றி கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் உங்களை பற்றி அந்த ஏஜென்சிக்கு எதுவுமே தெரியாது, ஜீரோ நாலேஜ், அவ்வளோதான். அந்த ஒரு ரீசன்னால தான் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் பாஸ்போர்ட் வாங்குறது. இது ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்திக்காக மட்டும்தான். இன்கேஸ் உங்களுக்கு அவங்ககிட்ட ப்ராசஸ் பண்ண பிடிக்கல, எனக்கு வேற எங்கேயா ஜாப் செட் ஆயிடுச்சுன்னா அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க, எந்த இஷ்யூமே கிடையாது. அதே போல் எந்த ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் 1க்கு 100 டைம் நல்லா யோசிச்சுக்கிட்டு அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டும் பாஸ்போர்ட்டும் கொடுக்கணும். ஏன்னா அந்த ஜாப் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன், நீங்கள் மைண்ட் செட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை பண்ணணும். சும்மா ஏனாதானுக்குன்னு அப்படியே அமுச்சு விட்டுட்டு எனக்கு வேற ஒரு ஜாப் இப்போ செட் ஆயிடுச்சு, அதனால் என் டாக்குமெண்ட் திருப்பி கொடுங்க நான் போகணுன்னு சொன்னால் அது எல்லாரோட டைமும் வேஸ்ட்டு, உங்களோட டைமும் வேஸ்ட்டு, அது ப்ராசஸ் டிலே ஆகும், எல்லா விஷயத்துலையும் ப்ராப்ளம் இருக்குது. அந்த ஒரு ரீசன்னால தான். அதனால் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுனால நாங்கள் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணுறதுன்னா எதுவுமே நடக்க போகிறது இல்லை. அவங்க அதை வச்சு ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு அதனால் பெரிய லாஸ்லாம் இல்லை, கேட்டால் கொடுத்துட போகிறாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் பயப்படலாம்.